நம்ம செய்கிறது எல்லாமே வாய்க்கணும், தொட்டதெல்லாம் துலங்கணும், நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் நல்ல ஆசீர்வாதமாக ஒரு லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற இயற்கையான ஒரு ஆசை தான். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எது செய்யணுமோ அதை விட்டு விடுகிறாங்க. பைபிளில் அருமையான நல்ல ஆலோசனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒன்றும் இல்லை. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2வது 3வது வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வாதமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ கர்த்தருடைய வேதத்தை, அந்த பைபிள் வசனங்களை வாசித்து அதை நேசித்து அதை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அடுத்த வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராத இருக்கிற பச்சையான மரம், இலை உதிராமல் இருக்கும் பாருங்க, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆசீர்வாதங்களை 4 விதமாக அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது கர்த்தருடைய வேதத்தை, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நம்ம கை கொள்ளும்போது, இது வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை தியானிக்கணும், அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்த வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்ட்டு. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு ஆத்தோரமாய் நடப்பட்ட மரத்துக்கு தண்ணி எப்பவுமே குறையாது, அதுக்கு குறைவே இருக்காது. அது மாதிரி நமக்கு வருகிற அந்த வாழ்வாதாரங்கள், அதில் ஒரு குறைவே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதே போல் தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னா, அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும், நன்மையான காரியங்களும் அது அந்த நேரத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் அங்கே நடத்துகிறார். இலை உதிராது இருக்கிற மரம் அப்படின்னா ஒரு செழிப்புக்கு அடையாளமாக அது இருக்குது. கடைசியாக சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறவன். அப்போ நம்ம எதேதோ நம்ம ட்ரை பண்ணுறோம், எதேதோ பண்ணுறோம், அது செய்யணும், இதை செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லா முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்கிறதற்கு நம்ம தயங்குகிறோம். அதற்காக நேரம் நாம் ஒதுக்குவது இல்லை. அதை நம்ம சரிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.